வணக்கம். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இறாலும் கனவா பொரியலுடைய வந்திருக்கிறேன். இந்த இறால் பொரிக்கைக்கு நீங்கள் நார்மலி பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இறால் சுருண்டு போயிடும். ஸோ இந்த இறால் சுருளாமல் எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டித்தரேன். இந்த இருக்குது நான் இந்த கணவாயும் இருக்குது, இதில் இறாலும் இருக்குது, கணவாயும் இருக்குது. கனவா நான் பெரிய கனவா வண்டி க்ளீன் பண்ணி இப்படி ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நல்லா பேப்பர் டவலில் போட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஸோ தண்ணி இல்லாமல் ஒத்தி எடுங்க. ஸோ இந்த இருக்குது இந்த இறாலில் இருக்கிற அடி வால், அந்த அடி இது வரையும், இந்த அடி நுனி வால் வரையும் இந்த ஸ்கின்னை நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இந்த கோதை எடுத்துருக்கு இந்த அடி வால் வரையும். வாலில் தண்ணி இருக்குது, அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கணும். சரி, இப்படி எடுக்கணும். இதை பெட் ட்ரை பண்ணிட்டு முன்பக்கம் நிமித்திட்டு சாதுவாக ஒரு சின்ன சின்ன கட்ஸ் வெட்டி விடுங்க. கட் போடணும். இந்த அதே மாதிரி அடுத்த பக்கம் எடுத்துட்டு உங்களோட வெறும் கையால் ஜஸ்ட் இப்படி இப்படி இந்த கட்ஸை கொஞ்சம் இப்படி நிமித்தி விடணும். கையால் செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த கத்தியிட பின்பக்கத்தால் சைடாக ஜஸ்ட் சின்ன தட்டை கொடுத்தீங்கன்னா சேர்ந்தா இருக்குது. டி வரையும் கோதை கலட்டி இருக்கிறேன். உங்களுக்கே பார்க்க தெரியுது, நான் இந்த ஸ்க்ரேப் பண்ணிக்கு தண்ணி எல்லாம் வருது, அந்த தேயும் இருக்குது. இருக்குது. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். வெட்டாதது நாங்கள் நிமித்தாத இறால், இது நிமித்துற நாள். சைஸை பார்க்கே உங்களுக்கு விளங்கியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் எப்படி உங்களுக்கு பொரிச்செடுக்கிறேன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். 1 கப் சோளன் மா இருக்குது, கார்ன்ஃப்ளவர். இதை இதில் போட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, 1 டீஸ்பூன் மிளகு இருக்குது, 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இல்லாட்டிக்கு நல்ல பேஸ்ட்டாக அடித்து போட்டு நீங்கள் போடலாம். இதில் 1 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை 1 கப் தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அகலம் திக்கா தேவையில்லை இந்த பேரல். இது நாங்கள் இப்போ கரைச்சி எடுப்போம். ஸோ உங்களுக்கு நிறைய இறால் நிறைய கனவா பொரிக்கணும்னு சொன்னால் இந்த பேடரை கொஞ்சம் நீங்கள் கூட டபுளாக போட்டு செய்யலாம். குழச்சி கொண்டிருக்கே கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள், உப்பு காணுமாண்டு. உப்பு காணாடிக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேருங்க. இப்படி தான் வரணும் இந்த பேரல் கன்சிஸ்டன்சி. இது இப்போ நான் கரைச்சிட்டேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு காட்டித்தாரேன். நான் இப்போ இந்த இறாலை இந்த மாலை துவச்சி இதில் ரஸ்க் இருக்குது, பிரெட் க்ரம்ஸ். இந்த பிரெட் க்ரம்ஸுக்கு நான் பிளெயின் பிரெட் க்ரம்ஸ் வேண்டி அதுக்கு ஃப்ளேவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் கார்லிக் பவுடர் போடலாம், தாய்ம் இருந்தால், ஒர்கேனோ இருந்தால், கொஞ்சம் ஹெர்ப்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது ஃப்ளேவர்ட் பிரெட் க்ரம்ஸ். இந்த இருக்குது இந்த இறாலை இந்த மாலை துவச்சிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுங்க. பிரெட் க்ரம்ஸ் இந்த ரஸ்கில் பிரட்டி எடுங்க. இந்த இறாலை ரஸ்கில் கோட் பண்ணுங்கள்.
கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற வந்து ஷேக் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது ராஸ்க். அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு பொரிக்க விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து அதை போடாமல் இந்த பேட்டர்லேயே வந்து இந்த மாவுலேயே வந்து இதை நீங்கள் துவச்சி பொரிச்செடுத்தாலும் அதையும் நல்லா அதுன்னு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வந்து நல்ல ஃப்ளேவராக வேணும்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நீங்கள் இந்த பேட்டருக்குள்ள வந்து இந்த மாக்கில் வந்து ஒரு முட்டை வந்து அடித்து போட்டு செய்யலாம். ஓகே, இந்த இறாலுக்கு வந்து நான் எல்லாம் துவச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து கணவாயை காட்டுறேன். பேட்டரில் வந்து இப்போ நாங்கள் கணவாயை வந்து துவச்சி எடுக்க போகிறோம் தானே, அதுக்கு வந்து ஒரு முட்டை சேருங்க. ஒரு முட்டை அது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் பண்ணா. ஆனால் நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கிறேன். கணவை வந்து டிஷ்யூவால் வந்து ஒத்தி எடுத்து அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த கணவாயை எடுத்து இந்த பேட்டரில் கொஞ்சம் துவச்சிட்டு எக்ஸஸ் பேட்டர் வந்து ஷேக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு சரியான டெம்பரேச்சர் வந்துட்டு பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சின்ன தடியன் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா குட்டி பபிள்ஸ் வரும். அந்த இப்படி பபிள்ஸ் வந்தோன்னு சொன்னால் இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் ரைட். இந்த இறால் இருக்குது, இந்த இறாலை வந்து இப்போ நாங்கள் பொரிச்சு எடுப்போம். டெம்பரேச்சரில் வந்து இந்த எண்ணெயை வச்சிங்கன்னு சொன்னால் இறால் வந்து நல்லபடியாக கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக பொரியும். ஓகே, இது இப்போ ரெடி. இதை நான் வந்து இறக்க போகிறேன். எண்ணெயில் வந்து நாங்கள் இந்த கணவாய் போடுவோம். ஸோ எவ்வளோ பயம் இல்லாமல் பக்கத்துலேருந்து திறந்து வச்சு இந்த கனவா பொரிக்கிறேன். இந்த மா போட்டோடைய தான் வெடிக்காமல் இருக்கு. இல்லாட்டி நீங்கள் கனவா பொரிக்கிறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வெடிக்கும், மூடித்தான் பொரிக்கணும். ஸோ கட்டாயம் வந்து இந்த 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 இது செய்யக்க வந்து பயம் இல்லாமல் திறந்து வச்சு பொரிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடுது. நீங்கள் இதை இறக்கலாம். ஓகே, இதுதான் இந்த இறால் பொரியலும் கனவா பொரியலும். ஓகே, இதுதான் இந்த இறாலும் கனவா பொரியலும். ஜஸ்ட் எல்லாம் பொரிச்சா அப்புறம் தேசிக்காய் இருந்தால் தேசிக்காய் உண்டை புளிஞ்சு போட்டு சாப்பிடலாம். இல்லாட்டிக்கு ஹாட் சாஸ் இல்லாட்டி கேச்சப் உங்களுக்கு விரும்பின சாஸ் தொட்டு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் கனவா எல்லாம் பொரிச்சு முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற அவ்வளோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் தரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.